ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/12/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். விருச்சிக லக்னம், இருப்பு 2 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 15 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:21 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:23 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:14 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:21 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:23 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 5:23 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சுட்டி வழிபாடு செய்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். அதே மாதிரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள பிராத்திருக்காரகராகிய அங்காரகன் என பழக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரகதில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சந்திரன், மகர ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாடா, அதாவது தோளில் துண்டை போட்டு அமைதியாக சோஃபாவில் உட்கார்ற நாள். என்னென்ன இன்னைக்கு சந்திராஷ்டிரம் போயாச்சு. அப்பாடா, இந்த ஜனராஜ் ஒரு படத்தில் குஷியாக ஆடுவார் பாருங்க, அதுமாரி சூப்பரான ஒரு நாள், மன நிம்மதியோடு செயல்படக்கூடிய நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துட்டு சந்திர பகவான். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். முக்கியமாக குடும்பத்தில், அதுதான் ஏன் முக்கியம். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையோட உத்தியோகத்துக்கோ தொழில் வியாபாரத்துக்கோ போனால் அவ்வளோதான், சிறப்பு தான், சரியா. ஆனால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சாத்வீகமாக செயல்படுவார்கள், அதாவது ரொம்ப அமைதியா, சரியா. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. முக்கால்வாசி இந்த ரிஷபராசி, கடகராசி, துலாம் ராசி இவங்களுக்குலாம் சந்திராஷ்டமம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னாலும் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் சேரும். ஏதாவது ஒரு வகையில் ஒன்றும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மனதளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஒரு காட்டிட்டு தான் போவார். ஏன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான், புரியுதா? நமக்கு ஒரு கவனம் வரணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படிங்கிறதுக்காகத்தான். புரியுதா? என்ன கவனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உத்தியோகத்துக்கு போகிறான் ஒரு குழந்தை, படித்து முடிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகிறான். அவனுக்கு என்ன முக்கியம்? உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சம்பளம் வரும். கரெக்டாக? சரி, ஓகே, உத்தியோகம் நல்ல சிறப்பாக எடுத்து அடுத்தது என்ன? திருமணத்தில் கவனமாக இருக்கணும். என்ன கவனம்? வர்ற மனைவியோ இல்லை வாழ்க்கை துணையோ கவனம் வச்சுக்க வேண்டாமா? சொல்லுங்கள். ஒருவர் இருவர் ஆயிடுச்சு, அடுத்து 3 ஆவாங்க, 4 ஆவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனத்தை நம்ம எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த சந்திராஷ்டமம் வரும்போது சில கவனங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்துருந்தா ரொம்ப நல்லது. சரியா? இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் போயிட்டே இருக்கணும். ரிஷபராசி என்பவர்கள் பெருசுப்படுத்த மாட்டீங்க, எஸ்கேப். கரெக்டாக? அந்த அளவில் ஒன்றும் பெருசாக பாதகங்கள் இருக்காது, இருந்தாலும் அனுசரித்து போயிடுங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மீட் அவுட் பண்ணி அப்படியே போகிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அதே மாதிரி இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது உச்சிதம். சரியா? அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் காலையில் எழுந்த உடனே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை ஓம் நம சிவாய சொல்லிட்டு பாருங்க, இந்த சந்திராஷ்டமம் எப்படி உங்களுக்கு காப்பாத்துதுன்னு பாருங்க. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து, இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு எவ்வளோ உபயோககரமாக இருக்குன்னு நீங்களே அனுபவபூர்வமாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை. சரியா? இன்னைக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஏனதன்மை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா களத்திர ஸ்தலமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன விசேஷம்? 7ஆம் இடத்துல இருந்தால் இந்த சந்திர பகவான் சுப கிரகம். இந்த சுப கிரகம் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு. சரியா? குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள், தொழில் வியாபாரம் லாபகரமாக கூட்டாளிகளின் மூலம் அருமையாக நடைபெறும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். மனசில் சஞ்சலமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக அமையும். அதேமாரி இன்னைக்கு சுப பேச்சுக்கள், இந்த சுபகாரிய பேச்சுக்கள் அதெல்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா, கிடைக்கும். எப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்தோடனே நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக 11 தடவை சொல்லுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கலப்ப போறீங்க. ஆட என்னையா நீங்க 6ஆம் இடமாகிய பகிருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். சக ஊழியர்கள் உங்களிடம் மண்டியிட்டு கெஞ்சுவார்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு உங்களை பற்றி புறம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு அற்புதமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அவங்க ரொம்ப மன்னிப்பு கேட்டு வருவாங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் ஆதரவாக இருப்பார்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் ஒவ்வொரு வினாடியும் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இதை விட என்னையா, ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு இது கூட சொல்லல, ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு அற்புதமாக அமையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 6 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான நாள், அமைதியான ஒரு நாள். பஞ்சமசலமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக செயலாற்றின்னு இருக்கார். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நியூஸ்லாம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்தோடனே சொல்ல வேண்டியது என்னென்னா, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக, இல்லைன்னா ஓம் முருகாச்சரணம். இதை 11 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள், தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு அருமையாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக உணர்வு அற்புதமாக இருக்கும். கோவிலுக்கு சென்று மன நிம்மதியோடு வருவீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு அருமையான நல்ல தகவல் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் தேன் 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகமான நாள். ஏன்னா சுகஸ்தானம், கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். கேந்திரம்னாலே விசேஷம். சரியா, சூப்பரான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, அடி தூள் அதிர்றதுல சும்மா அப்படிப்பட்ட நாள். என்னன்னா, சகாயசனாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சூப்பராக உட்கார்ந்துட்டு இருக்கார். அற்புதமா குருவோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அடி பின்ன போறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் அப்படியே உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களோட தன்னம்பிக்கையே காட்டி கொடுக்கும். அவ்வளோ வேலை அற்புதமாக செய்வீங்க. தொழில் வியாபாரம் அதிரடியான ஒரு முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். சாதாரணமாக போடுவாங்க தொலைபேசியில், அண்ணா கிட்ட பேசலாம், தம்பி கிட்ட பேசலான்னு. அதுவே அவங்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அவங்களுக்கு. அதேமாரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஏனதர்மை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசுல அமைதி கிடைக்கிறதோடு மட்டுமில்லாமல் ஒரு வருமான வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் எடுக்கிற காரியங்களின் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒருவித வருமானம் நிரந்தரமாக அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். இன்னைக்கு குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல விஷயம் விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் உங்கள் ஜென்மராசியில் சூப்பராக இருக்கார். கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. யாருமே தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள், வயசானவர்கள், சிறுவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சரியா? அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல விஷயம் விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சர்வேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன போகஸ்தானமாக்கிய மோட்சஸ்தானத்தில், அதாவது விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். ஸோ இன்னைக்கு செலவுகள் வந்து சேரலாம். ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்து சேரலாம். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். சில பேருக்கு இந்த பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதை அமல்படுத்தி வெற்றிகரமாக சந்தோஷமாக காணப்படுவார்கள். சில பேருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அற்புதம். அதனாலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு எதிர்பாராத உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பூசல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக சுவையாக இருக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை, அவங்க உங்கள் மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில், காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்ரும். எறும்புகளுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே
கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கு பரபரப்பா இந்த பம்பரம் போல சொல்லுவீங்க. பம்பரம் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் டே. பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக தான். எப்பவுமே உழைச்சா கண்டிப்பாக அந்த உழைப்பு வீண் போகாதுங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் குருவோட இடத்துல தான் இந்த சந்திர பகவான் இன்னைக்கு டிராவல் பண்ணுறார். அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலையும் அப்படி தான் இருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு சிறப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க இன்னைக்கு. அதேமாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.